வணக்கம். இந்த வீடியோல 6 கீ பிரின்சிபல்ஸ் ஆஃப் ட்ரேடிங் பத்தி பார்க்கலாம். இந்த மாரி ட்ரேடிங் ரிலேட்டட் வீடியோ போடுற நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இங்க ஃபர்ஸ்ட் பிரின்சிபல் எடுத்துக்கிட்டீங்கன்னா, கேப்பிட்டல் புரொடெக்ஷன் இஸ் த நம்பர் 1 பிரையாரிட்டி. நீங்க எப்பப்பலாம் கேப்பிட்டல ஃபுல்லா லாஸ் பண்றீங்களோ, அதுக்கப்புறம் நீங்க மார்க்கெட்ஸ்ல பார்ட்டிசிபேட் கூட பண்ண முடியாது. ஸோ நீங்க கேப்பிட்டல் மட்டும் லாஸ் பண்ணிறவே கூடாது. அது எவ்வளோ கம்மியா இருந்தாலும் சரி, இல்ல எவ்வளோ அதிகமா இருந்தாலும் சரி, உங்களோட ஃபர்ஸ்ட் பிரையாரிட்டி கேப்பிட்டல் புரொடெக்ட் பண்றதா மட்டும் தான் இருக்கணும். ஸோ செகண்ட் பிரின்சிபல் எடுத்துக்கிட்டிங்கன்னா, நோ ஸ்ட்ராட்டஜி வொர்க்ஸ் ஆல்வேஸ். ஸோ இப்போ நான் ஒரு ஸ்ட்ராட்டஜி கத்துக்கிட்டேன். அது எனக்கு இப்போ வரைக்கும் ப்ராஃபிட்ஸ் குடுக்குது அப்டின்னா, இது கண்டிப்பா ஃபியூச்சர்ல ப்ராஃபிட்ஸ் மட்டும் தான் குடுக்கும்னு சொல்லவே முடியாது. பிகாஸ் மார்க்கெட்ஸ் என்வைரன்மென்ட் சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும். அதே மாரி நீங்களும் சேஞ்சிங் சைக்கிள்க்கு ஒர்க் ஆகுற மாரி ஸ்ட்ராட்டஜிஸுமே மாத்திக்கிட்டே இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் புல் சைடு இருந்ததுன்னா, புல் சைட் போடுறது. இல்ல பியர் சைடு இருந்ததுன்னா, பியர் சைட் போடுறது. இல்ல சைட்வேஸ்ல மட்டுமே இருக்கு அப்டின்னா, சைட்வேஸ்ல ஒர்க் ஆகுற ஸ்ட்ராட்டஜிஸ் மட்டுமே நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்றோம். ஸோ இங்க 3 பிரின்சிபல் எடுத்துக்கிட்டீங்கன்னா, எக்ஸிகியூஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் தென் நாலேட்ஜ். மோஸ்ட் ட்ரேடர்ஸ் மார்க்கெட்ல இருக்க எல்லா கான்செப்ட்ஸையும் லேர்ன் பண்ணுவாங்க. பட் அவங்களுக்கு ஒரு கான்செப்ட் கூட கரெக்ட்டான என்ட்ரில எக்ஸிக்யூட் பண்ணவே தெரியாது. ஸோ தே வில் எண்ட் அப் இன் லாஸ். ஸோ சைட் பை சைட் நீங்க லேர்ன் பண்றப்பலே எக்ஸிக்யூட் பண்றதுக்கும் இம்பார்ட்டன்ஸ் குடுத்து கத்துக்கிறீங்களோ, அந்த அளவுக்கு நீங்க ப்ராஃபிட்ஸ் பண்றதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்கும். நீங்க 4த் பிரின்சிபல் எடுத்துக்கிட்டீங்கன்னா, லெஸ் ட்ரேட் கிவ்ஸ் பெட்டர் ரிசல்ட்ஸ். நீங்க எப்பப்பலாம் கம்மியா ட்ரேட் பண்றீங்களோ, நீங்க எடுக்கிற ஒவ்வொரு ட்ரேடுக்கும் நீங்க இம்பார்ட்டன்ஸ் குடுப்பீங்க. ஸோ நீங்க எப்பப்பலாம் ஓவர் ட்ரேட் பண்றீங்களோ, அப்போ உங்களுக்கு ஒரு ட்ரேட் லாஸ் ஆச்சுன்னா, அத நீங்க எதனால லாஸ் பண்ணேன் அப்படின்னு கூட அந்த மிஸ்டேக்க லேர்ன் பண்ணாம, நீங்க நெக்ஸ்ட் ட்ரேட் போயிட்டே இருப்பீங்க. விச் வில் எண்ட் அப் இன் ஹியூஜ் லாஸ். ஸோ அதுக்கப்புறம் இந்த ஓவர் ட்ரேடிங் வந்து ஒரு அடிக்ஷன் மாரி மாறிரும். ஸோ 5த் பிரின்சிபல் எடுத்துக்கிட்டீங்கன்னா, யூ ஆர் கம்ப்ளீட்டிங் அகெயின்ஸ்ட் புரொஃபஷனல்ஸ். ஸோ ட்ரேடிங்க பொறுத்தவரைக்கும் ட்ரேடிங் இஸ் அ ஜீரோ சம் கேம். ஒருத்தருக்கு லாஸ் ஆகுதுன்னா, அந்த லாஸ் தான் இன்னொருத்தருக்கு ப்ராஃபிட்ஸ். ஸோ நீங்க எடுக்கிற ஒவ்வொரு ட்ரேடுமே யூ ஆர் கம்பீட்டிங் அகெயின்ஸ்ட் பேங்க்ஸ், இன்ஸ்டிடியூஷனல்ஸ் அண்ட் ஹெட்ஜ் ஃபண்ட்ஸ் வேர் தௌசண்ட்ஸ் ஆஃப் பீப்பிள் வொர்க் ஃபார் அ சிங்கிள் ட்ரேட். ஸோ இத நீங்க கண்டிப்பா மைண்ட்ல வச்சுக்கணும். ஸோ இந்த கடைசி பிரின்சிபல் தான் ரொம்ப முக்கியமான பிரின்சிபல். ஸோ கன்சிடர் ட்ரேடிங் ஆஸ் அ பிசினஸ், நாட் அ கேம்பிளிங். நீங்க வந்து ரூல்ஸ் பேஸ் பண்ணி, ஸ்ட்ராட்டஜிஸ் பேஸ் பண்ணி, கான்செப்ட்ஸ் பேஸ் பண்ணி அண்ட் எவ்ரி ட்ரேடுக்கும் ஸ்டாப் லாஸ் வச்சு, டார்கெட் வச்சு ட்ரேட் பண்றீங்க. ஸோ இது வந்து ஒரு பிஸ்னஸா கன்சிடர் பண்ணுங்க. நான் இன்னைக்கு 1,00,000 போடுறேன். அது எனக்கு நாளைக்கே வந்து 3,00,000 ஆகணும், 5,00,000 ஆகணும் அப்படின்னு சூதாட்டம் மாரி கன்சிடர் பண்ணாம, இத வந்து ஒரு தொழில் மாரி எவ்ரிடே ரெவென்யூ மேக் பண்ற மாரி, எவ்ரிடே ப்ராஃபிட்ஸ் மேக் பண்ற மாரி ட்ரேட் பண்ணுங்க. ஸோ இந்த 6 கீ பிரின்சிபல்ஸையும் ஞாபகம் வச்சுக்கிட்டு ட்ரேடிங் பண்ணீங்கன்னா, நீங்க ப்ராஃபிட்டபிள் ஆவறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகம். ஸோ தேங்க் யூ அண்ட் இந்த மாரி வீடியோ போடுற நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.